இப்போ இனிமேல் என்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? திமுகவை தாண்டி தாவேகாவோட இந்த ஆதரவு சொல்லக்கூடிய கட்சிகள் கூட்டணி கட்சிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு அவர்கள் திமுக கூட்டணியில் தான் நீடிப்பார்கள் என்பது என் கருத்து. காங்கிரஸ் தவிர. ஏன்னா காங்கிரஸ் அதை தெளிவாக சொல்லிருச்சு, நாங்கள் இனிமேல் கூட்டணி என்பது ஒவ்வொரு தேர்தலில் வெவ்வேறு மாதிரி அது பண்றோம்னு சொல்லிட்டாங்க. முன்னாடியே வந்துருச்சுங்க. பிரவீன் சக்கரவர்த்தி எப்போ தாவேகாவுக்கு விசில் சின்னம் தரப்பட்டதோ அப்போதே இனிமேல் தமிழ்நாட்டில் விசில் சத்தம் கேட்கும்னு சொல்லிட்டாரு. அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸ்டாலின் நம்பர் அவ்வளவுதான். இது எத்தனையோ மேடைகள்ல நம்ம பேசி முடிச்சாச்சு. பிராக்டிக்கலா பேக்கேஜ் 28 சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு. 28 சீட்ல இருந்து 5 எம்எல்ஏ நீங்க மாத்தி முடிவு எடுக்கிறீங்கன்னா ராஜ்யசபா சீட்டை ராஜினாமா பண்ணணும். அதான் மானஸ்தனுக்கு அழகு. அப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. என்னோட கருத்து அது. அந்த எம்பி கிட்டே கேள்வி கேட்கிறாங்க. இப்போ உதயநிதியும் காங்கிரஸ் ஓட்ட வாங்கி தானே ஜெயிச்சிருப்பாரு, உடனே அவரை ரிசைன் பண்ண சொல்ல முடியுமா? ராஜ்யசபா எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கிறதுல நான் பாப்புலர் எலெக்ஷனே சொல்லலையே. ராஜ்யசபாங்கிறது முக்கியம் இல்லையா? 18 எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ, மீதி சரி அதை விட்டுருவாங்க. ஆளுநர்கள் 2014 பிறகு பிஜேபி ஆளுநர்கள். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆளுநர்கள்லாம் என்ன பண்ணாங்க? இதே தான் பண்ணாங்க. எல்லாரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். டெல்லியில இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா டெல்லி என்ன சொல்லுதோ அதை நீங்க கேட்கணும். மாய சக்தி எது? தீய சக்தி ஓகே, தூய சக்தி ஓகே. மாய சக்தி எது இங்க இந்தியன் பாலிடிக்ஸ்ல? டெல்லி. என்ன சந்தேகம் உங்களுக்கு வேண்டியது இருக்கு? எத்தனை உதாரணம் உங்களுக்கு வேணும்? என் காலத்துல இருந்து நான் சொல்ல முடியும் என்னால. எப்படி ஜானகி அம்மாளுக்கு ஆதரவு கொடுத்தீங்க, எப்படி அந்த ஆதரவு வாபஸ் பெற்றீங்க, அதனால எப்படி கவிழ்ந்தது, 96 சீட்டை வச்சுக்கிட்டு அன்னைக்கு எப்படி ஆளுநர் குரானா ஜானகி அம்மாளை பதவி ஏற்பதற்கு அழைத்தார். ஒரு மாசம் எப்படி அவங்க முதலமைச்சராக இருந்தாங்க. ஒரு மாசம் முதலமைச்சராக இருந்ததுனாலதான் இன்னைக்கும் அவங்களோட படம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கு. இது வேதனை கதை. இதை கிளறி பயன் இல்லை. இனிமேல் என்ன நடக்கும் அதை பேசலாம். சபாநாயகர் தேர்வு கோட்டி சொன்ன மாதிரி, நம்ம இதய சொன்ன மாதிரி, தமிழ்நாட்டில் 1972 2 சபாநாயகர் உட்கார்ந்து ஒரே நேரத்தில் அவையை நடத்துறாங்க. அப்படியான வரலாறுகள்லாம் இருக்குதான். இன்னைக்கு மட்டும் தமிழ்நாடு அரசியல் புனிதமாயிருச்சு அப்படிலாம் நான் நினைக்கல. 72ல இருந்து இந்த கதை ஓடி இருக்கு. எம்ஜிஆர் பேர்ல செருப்பு வீசப்பட்டது. சட்டமன்றம் செத்து விட்டதுன்னு சொல்லி தான் அவர் போனார் 72ல எம்ஜிஆர். திமுக ஆட்சி அப்போ 2 சபாநாயகர், மதியழகன் இருந்தாரு, சீனிவாசன் இருந்தாரு. சீனிவாசன் காமராஜரை தோற்கடிச்சு பாரு. அப்புறம் தான் நமக்கு காமராஜர் அருமையும் சீனிவாசன் அருமையும் தெரிஞ்சது. விருதுநகர் சீனிவாசன் நாங்களாம் போய் ஓட்டு கேட்டோம். விருதுநகர் சீனிவாசனுக்கு மாணவர்களா இருக்கும்போது. என்ன காரணம்னா மாணவர்களுக்கு அரசியல் தெரியல, இளைஞர்களுக்கு அரசியல் தெரியல, அப்படி பல காரணங்கள். அப்புறம் அதே சீனிவாசன் நம்ம பத்திரிகையில கட்டுரைத்தொடர்லாம் எழுதினாரு. அதாவது இது எல்லாமே எதை நோக்கி போகிறதுனா பதவிப்படுத்தும் பாட்டை நோக்கி தாங்க போகுது. அதுக்கு விஜயும் விதிவிலக்கல்ல, ராகுல் காந்தியும் விதிவிலக்கல்ல, யாருமே விதிவிலக்கல்ல. பதவி என்று வரும்போது எல்லோரும் மாறுகிறார்கள். அதனால இவர்கள் நல்லவர்கள், அவர்கள் கெட்டவர்கள் அப்படியெல்லாம் நம்ம பேச. இப்ப நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அது கூட்டணியா மாற சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அப்படி தோணலைங்க. என்ன காரணம்னா டிவிகேயோட ஓட்டு வங்கி வெற்றி விகிதாச்சாரத்தை பார்த்தோம்னா அவங்க மோஸ்ட்லி அர்பன்ல இருக்காங்க. இதுக்கு முந்தி இங்க சொன்னதா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சொல்லியிருக்கேன்ல, கிளாசிபிகேஷன் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சிஸ் பேஸ்ட் ஆன் சேட்டலைட் நைட் இலுமினிட்டி. சேட்டலைட் பார்க்கும்போது வெளிச்சமா இருக்கிற பகுதிகளை எல்லாம் அப்படியே அர்பன் ரூரல் பிரிச்சுக்கிட்டே வராங்க. அர்பன் ஃபுட் பிரிண்ட் டிவி கேட்ட இருக்கு, ரூரல் ஃபுட் பிரிண்ட் திமுக அண்ணா திமுக இருக்கு. நாளைக்கு ரூரல் எலெக்ஷன் வந்துச்சுன்னா எங்க போய் கூட்டணி வைப்பாங்க இவங்க? சிபிஐயோ சிபிஎம்மோ எங்க ஜெயிக்க முடியும்? அவங்களுக்கு அர்பன் ஃபுட் பிரிண்ட் இல்லைங்க ஆக்சுவலா. அப்படியான சூழ்நிலையில் இதெல்லாம் உறுதி கிடையாது. ஒரே ஒரு நன்மை இதுல விளைஞ்சிருக்கு, நான் வரவேற்கிறேன் அந்த நன்மையை. முதல் தடவையாக ஒரு மெஜாரிட்டி பார்ட்டின்னு டாமினேட் பண்ண முடியாது. 120ங்கிறது கூட நான் பெருசா நினைக்கலங்க. என்ன காரணம்னா 122 எம்எல்ஏ வச்சுட்டு எடப்பாடி என்ன பாடுபட்டாருன்னு எனக்கு தெரியும். 122 எம்எல்ஏ இதை விட 2 எம்எல்ஏ கூட தானே 2014. நீங்க அப்போ நீங்க நான்லாம் புதிய தலைமுறையில இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நிறைய தடவை. 122 எம்எல்ஏ வச்சுட்டு படாத பாடுபட்டாரு. 19 எம்எல்ஏ உருவாரு டிடிவி, ஒரு எம்எல்ஏ ஜக்கேர், அவர் அப்புறம் ரிட்டர்ன் பேக் பண்ணிட்டாரு. 18 எம்எல்ஏ 122ல 18 போனோம்னா மெஜாரிட்டி போயிருச்சு. அப்ப இருந்த ஆளுநர் உடனே கூப்பிட்டு நீ சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி நிரூபின்னு சொன்னாரா வித்யாசாகர் ராவ், பொறுப்பு ஆளுநர்? எங்க சொன்னாரு? மாயசக்தி டெல்லி. அப்புறம் 18 நாள் 22 பேருக்கு இடைத்தேர்தல் வந்துச்சு பல மாதங்கள் கழித்து. அது வரைக்கும் மெஜாரிட்டி இல்லாத அரசு தான் தமிழ்நாட்டை ஆண்டுது. எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான்.
ம். இதுல இவங்கெல்லாம் புத்தர்கள், அவங்கெல்லாம் இயேசுக்கள், இவங்கெல்லாம் காந்திகள்னு சொன்னா ம். வரலாறு தெரிந்தவர்கள் அதை ஒத்துக்க மாட்டோம். சரி.